எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக்லைனில் பேபி ஃப்ராக் பண்ண போகிறோம். 2லேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் இது பண்ணுறேன். இதுக்கு தான் 1 மீட்டர் நெட் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா 3D நெட் மாதிரி, இந்த மாதிரி 3D பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே கலரில் லைனிங் எடுத்துக்கோங்க, அதுவும் 1 மீட்டர் போதும். அதுக்கப்புறம் சாட்டின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, இதுவும் 1 மீட்டர் போதும். 3 ஃபேப்ரிக்குமே 1 மீட்டர் போதும். சிம்பிள் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபேப்ரிக்லேயே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன் வைக்கிறதுனால இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்ன் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட் வந்து நெக்கோட விட்டு நான் அடையாளப்படுத்திக்கிறேன். நெக்கோட விட்டு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஷோல்டர் எடுத்துக்கோங்க, அதுவும் 2.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். 2.5 + 2.5 5 இன்ச் இருக்குது. இப்போது கடைசியாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஆர்ம் ஹோலுக்காக. 2லேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலேருந்து ஷோல்டர் மார்க் பண்ண இடம் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி குறுக்கால ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து செஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது குழந்தையோட டோட்டல் செஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க, அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 20 வருது அப்படின்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு 5 வரும். அந்த 5 வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ நான் 6.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். செஸ்ட் அளவு 6.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 6.5 மார்க் பண்ண இடத்துலேருந்து இன்னும் ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. ஷோல்டரில் இருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு 9 கிடைக்குது. 9லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் எடுத்து நான் 10 எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ இதில் தான் நம்ம வந்து வேஸ்ட்டோட அளவு வந்து எடுத்துக்க போகிறோம். வேஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டுக்கு 6.5 எடுத்துருக்கிறோன்னா இங்கே வேஸ்ட்டுக்கு வந்து 6 எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. கூட ஒரு 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க. சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதே அளவு செஸ்ட்டுக்கு எடுத்துருக்கிற அதே அளவு கூட எடுத்துக்கலாம் வேஸ்ட்டுக்காக. இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். மேலே வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப்புக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு 1/2 இன்ச் போதும் ஷோல்டர் ஸ்லோப்புக்காக. இப்போது இந்த ஷோல்டரில் இருந்து ஷோல்டர் ஸ்லோப் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கான பேட்டர்ன், அதனால நீங்கள் 1/2 இன்ச் எடுத்தால் போதும். குழந்தைங்களோட ரெடிமேட் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் சைடோட கழுத்து வந்து கழுத்தோட ஒட்டுனா மாதிரி தான் இருக்கும். ஸோ 1/2 இன்ச் போதும். 1/2 இன்ச் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கர்வ் வரைய போகிறோம். ஆர்ம் ஹோல் கர்வுக்காக இந்த கார்னரில் இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோலுக்காக இந்த மாதிரி வளைச்சி வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெட் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த நெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, இதை 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து அடையாளப்படுத்தி இருக்கிறது இந்த துணியோட இந்த மடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் வந்து ஒரு 2-3 பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணுறதுனால உங்களுக்கு கட் பண்ணும்போது துணி விலகாமல் இருக்கும், கரெக்டாக உங்களுக்கு அளவு இருக்கும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி பின் பண்ணதுக்கப்புறம் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே ஷேப்பில். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பின்னெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நமக்கு பேக் சைடுக்கான பாடி போர்ஷன், பேக் சைடுக்கான அந்த டாப் போர்ஷன் இதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணால் போதும். இப்போ கழுத்து இறக்கம் மட்டும் நம்ம ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஆல்ரெடி ஒரு 1/2 இன்ச் நம்ம பேக் நெக்குக்காக எடுத்துருக்குறோம். கூட ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. டோட்டல் 2.5 இன்ச். இப்போ 2 இன்ச் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதை இப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பா நெக் வேணும் அப்படின்னா இப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரவுண்ட் நெக் வைக்க போகிறேன், அதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடுக்கான பேட்டர்ன். அதே பேட்டர்ன் தான் நம்ம நெக்கு மட்டும் கொஞ்சம் வந்து இறக்கம் வந்து அதிகமாக எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இது ஃப்ரண்ட் சைடுக்கான பேட்டர்ன். பேக் பார்ட் ரெடி பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டும் இந்த மாதிரி துணியை 2ஆக மடித்து போட்டு பேட்டர்ன் அது மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு, நமக்கு பேக் பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து லைனிங் கட் பண்ணணும். லைனிங்காக நம்ம வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன் ரெடி பண்ணணும். இதே ஃபேப்ரிக் இதே பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்லைன் நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து 1 இன்ச் திரும்பவும் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3 பீஸுக்குமே ஒரே பேட்டர்ன் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
இப்போ வந்து ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, இதை வந்து இப்படியே கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக இதுக்கு மேலே இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் பேட்டர்ன் பேப்பரில் தான் நம்ம 3 பீஸுமே கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ கடைசியாக நம்ம கட் பண்ணுறது இந்த லைனிங்க்கான ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன் தான். இப்போ ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை லைனிங் அண்ட் சாட்டின் ரெண்டுலேயுமே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, அதை ஒரு வாட்டி மடித்து போட்டுக்கோங்க, திருப்பி இன்னொரு வாட்டி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது 2 வாட்டி டோட்டல் நம்ம மடித்து போட்டிருக்கிறோம். இப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துக்கலாம். பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஆம்ஹோல் கட் பண்ண இடம். இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கிறது வந்து துணியோட மடிஞ்சிருக்கிற பக்கத்தில் இந்த ஃபோல்டட் எட்ஜில் வந்து இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சுற்றிலும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே எக்ஸாக்டாக அதே ஷேப்பில் மார்க் பண்ணிக்கணும். பட் மேலே வந்து இந்த ஸ்வீட் ஹார்ட் ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடம் மட்டும் ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் உங்களுக்கு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மற்ற இடம் எல்லாம் அதே அளவில் இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் வந்து நான் தையலுக்காக மட்டும் விட்டுருக்கிறேன். லைனிங் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி சாட்டின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி மடித்து போட்டு பேட்டர்ன் பேப்பர் மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 பீஸ் லைனிங், 2 பீஸ் வந்து சாட்டின் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். டாப் பார்ட் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து அந்த ஸ்கர்ட்டுக்காக உங்களுக்கு எவ்வளோ துணி பாக்கி வருதோ அந்த துணியை ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி 2 வாட்டி மடித்து போட்டு 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அகலம் பார்த்திங்கன்னா 13 இன்ச் இருக்குது. எனக்கு 13 இன்ச் தேவைப்படும் அந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு. ஸோ அப்படியே வச்சுருக்கிறேன். வித்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கேதரிங்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்படியே வித்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாட்டின் எடுத்துக்கோங்க. சாட்டின்லேயுமே 13 இன்ச் வந்து நீளம் எடுத்துருக்கிறேன். அந்த வித்து வந்து எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்கில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கணும். 13 இன்ச் வந்து மற்ற துணியில் எடுத்துருக்குறோன்னா இதில் வந்து 12 இன்ச் எடுத்தால் போதும். லைனிங் 1 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஒரு ஈஸி மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இருக்கிறதுல உங்களுக்கு பெரிய தையல், அதாவது நார்மல் நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச்லேயே கொஞ்சம் அகலமாக இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் பெரிய தையல், அந்த தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கத்தில் மட்டும். அதே மாதிரி இந்த 6 பீஸ்லேயுமே எடுத்துக்கோங்க. 2 லைனிங், 2 சாட்டின், 2 நெட்டு. தையல் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். தையல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சோட லென்த் மட்டும்தான் பெருசாக இருக்கும். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ஸ்டிச் தான் இது. இதே மாதிரி நான் எல்லா துணியிலையுமே, அதாவது 2 சாட்டின், 2 லைனிங், 2 நெட் எல்லாத்துலேயுமே ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து மேலே கீழே 2 நூல் இருக்கும் பார்த்தீங்களா, பாபினில் இருக்கிற நூல் சரி, மேலே இருக்கிற நூல், இந்த மாதிரி 2 நூல் இருக்கும். ஒரு நூலை கையில் பிடிச்சிக்கோங்க. இதில் ஒரு நூல் மட்டும் கையால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு கையால் பிடிச்சதுக்கப்புறம் இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக ஒரு கேதரிங் கிடைக்கும். இதுதான் இருக்கிறதுல ஈஸி மெத்தட். கேதரிங் எடுக்கிறதுல இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அது மாதிரி நீட்டாகவும் இருக்கும். ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் வந்து டாப் போர்ஷனுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீஸோட அளவில் வந்து நம்ம எடுத்துருக்கிற இந்த கேதரிங் இருக்கணும். அந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த சுருக்கத்தையெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாப் போர்ஷனுக்கு அதே அளவில் தான் இருக்கணும். ஏன்னா இது கூட தான் இந்த ஸ்கர்ட் போர்ஷனை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த அளவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ நான் லைனிங் பீஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி இந்த சாட்டின் நெட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி நீங்கள் வந்து கேதரிங்ஸ் எடுத்து இந்த அளவில் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாட்டின் எடுத்துக்கோங்க. சாட்டினில் பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் மேலே இருக்கணும். சாட்டினில் நல்ல பக்கம் கண்டுபிடிக்கிறது நல்ல பக்கம் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதோட நல்ல பக்கமும் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ 3 பீஸ் இருக்குது பாருங்கள். நெட் இருக்குது, சாட்டின் இருக்குது, கீழே வந்து லைனிங் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி நான் 2 செட்டையுமே பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும், ஒன்று வந்து பேக்குக்கு வரும். இந்த 3 லேயர்ஸையுமே சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நமக்கு ஸ்கர்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம டாப்புக்கு வரணும். டாப் பார்த்திங்கன்னா இந்த லைனிங்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்வீட் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த லைனிங் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் சாட்டின் கிளாத் எடுத்துக்கோங்க. சாட்டினோட நல்ல பக்கம் கீழே வரணும், லைனிங்கை பார்த்து வரணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ 2 பக்கம் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ஆர்ம் ஹோலுக்கான இடம், அந்த கர்வ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கர்வ். ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் தையலுக்கு விடணும் அப்படி சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல மட்டும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 பீஸ்லையுமே தையல் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம திருப்பி எடுத்துக்கணும். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், திருப்பி எடுக்கும்போது நமக்கு வந்து நீட்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக சின்ன சின்ன ஸ்லிட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா, நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸ்லிட்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போது நம்ம திருப்பும்போது ஸ்லிட்ஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதே ஷேப் நம்ம எப்படி கட் பண்ணோமோ அந்த ஷேப்லேயே நமக்கு திருப்பி எடுக்கும்போதும் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து திருப்பி எடுத்துட்டோம். திருப்பி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே ஷேப் வந்து கரெக்டாக இங்கே நமக்கு அமைஞ்சிடுச்சு. இதை இப்படியே வச்சு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் கூட போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம டாப் போர்ஷனுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற நெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் ஹார்ட் போர்ஷனை எடுத்துக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாட்டின் கிளாத் வந்து கீழ் பக்கமாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இந்த சைடில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வச்சுருக்கிற இடம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பிடிச்சி வச்சதுக்கப்புறம் பின் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் மட்டும் 2ஆக மடிச்சு போட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 லைனிங் பீஸ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ எப்படியோ நான் ஷூட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனிங் பீஸை வந்து இப்படி ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க, திருப்பி ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்பக்கமாக ஒரு வாட்டி இந்த மாதிரி மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 பீஸ்லையுமே பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் ஹூக் பட்டியெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி 2 பக்கமே உள்பக்கமாக மடித்து தைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் மேலே இருக்குது. ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. அதோட நல்ல பக்கம் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நெட் ஃபேப்ரிக்குங்கிறதுனால ஒரு சின்ன லைனிங் பீஸ் வந்து மடித்து இந்த இடத்துல வச்சு வந்து ஷோல்டரை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்லைன் அண்ட் ஆர்ம் ஹோல் ரெண்டுமே மடித்து தைக்க போகிறோம். ஸோ மடித்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துருக்கிறேன். நிறைய கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிராஸ் பீஸை பார்த்திங்கன்னா இந்த நெக்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் இப்போது நம்ம பேக் சைடு வந்து ஜிப்புக்காக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓரத்தை ஒரு வாட்டி மடிச்சுட்டு மேல் பக்கத்தில் இந்த கிராஸ் பீஸை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. சுற்றிலும் இந்த நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. பண்ணி வந்து லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறத வந்து ஆர்ம் ஹோலுக்கு வைக்க போகிறோம். இதுவுமே மேல் பக்கத்தில் தான், ஆர்ம் ஹோலோ அந்த துணியோட மேல் பக்கத்தில் நல்ல பக்கத்தில் இந்த கிராஸ் பீஸ் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க 2 ஆர்ம் ஹோல்லையும். இப்போ தைச்சி முடிச்சிட்டோம். நம்ம ஆர்ம் ஹோலும் முடிச்சிட்டோம், அதே மாதிரி நெக்லைனும் தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் முன்னாடி மாதிரி தான் ஸ்லிட்ஸ் போட்டுக்க போகிறோம். இது வந்து ரவுண்டாக இருக்குது பாருங்கள், வளைவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்லிட்ஸ் போட்டுக்க போகிறோம் திருப்பி எடுக்கிறதுக்காக. ஸ்லிட்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். இதை இந்த மாதிரி மடித்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டுட்டு திருப்பி உள்பக்கமாக மடித்து ஒரு தையல் கூட போட்டு விட்டுக்கலாம். இப்போது நமக்கு ஆர்ம் ஹோல் அண்ட் நெக்லைன் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜிப்பு வைக்க வேண்டியதுதான். ஜிப்பு வைக்கிறதுக்காக இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜிப்பு வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஜிப் எடுத்துக்கோங்க. இதோட மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் இருக்கிற இடத்துல மேல் பக்கமாக ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி மடித்ததுக்கப்புறம் இப்போது இதோட ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு தையல் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இதே மாதிரி மேல் பக்கம் அந்த ஜிப்போட லாக் இருக்கிற இடத்துல வந்து மேல் பக்கத்தை மடித்ததுக்கப்புறம் 2 பக்கமும் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமே நம்ம வந்து ஜிப்பு தைச்சிட்டோம். இப்போ ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய ஜிப் ஆனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் பார்ட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. மேலே உங்களுக்கு நெட் இருக்குது, உள்ளே வந்து லைனிங் அண்ட் சாட்டின் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக்லைனில் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம இது கூடவே ஸ்கர்ட் போர்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் இல்லைன்னா பேக் ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கர்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட் போர்ஷனோட நல்ல பக்கம் கீழே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 நல்ல பக்கமும் ஒன்று பார்க்கணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் 2 பக்கமும் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் சைடும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் 2 பக்கமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ 2 பக்கமே நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷனை அந்த டாப் போர்ஷன் கூட ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிக்கணும். சைடெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக துணியை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போதே 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் தையலுக்காக. ஸோ அந்த 1 இன்ச் விட்டதுக்கப்புறம் இங்கேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி வேஸ்ட் லைன் வந்த உடனே உங்களுடைய இந்த லைனிங் அண்ட் சாட்டின் ஃபேப்ரிக்கை தனியாக மேலே எடுத்து போட்டதுக்கப்புறம் நெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 நெட் ஃபேப்ரிக் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நெட்டை மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் தனியாக. மற்ற 2 துணியை வந்து ஸ்டிச் பண்ணிக்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் இப்போது நான் நெட்டு மட்டும் இங்கே வரைக்கும் வேஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாம் சேர்த்து தைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெட்டு மட்டும் நான் தைச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் வந்து சாட்டின் லேயர். சாட்டின் எடுத்துக்கோங்க. சாட்டினை வந்து இந்த நெட்டை உள்ளே போட்டு சாட்டின் இந்த மாதிரி வெளியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம தனித்தனியாக தைக்கணும். ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக தைக்கணும். சேர்த்து தைச்சோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லைனிங் எடுத்து லைனிங்கை வந்து தனியாக தைச்சிக்கோங்க. வேஸ்ட் லைன்லேருந்து 3 லேயரையுமே தனித்தனியாக தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். நான் உங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேன். துணியை நல்ல பக்கம் மேலே வர மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து திருப்பி போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் கம்ப்ளீட்டாக எல்லாம் சேர்த்து தைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெட்டு தனியாக இருக்குது, சாட்டின் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் லைனிங் கூட தனியாக இருக்குது. தனித்தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து மடித்து தைக்க போகிறோம். ஸ்கர்ட் போர்ஷனோட கீழே மடித்து தைக்கிறதுக்காக தனித்தனியாக தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி லைனிங் ஒரு வாட்டி மடித்து தைச்சிக்கோங்க. சாட்டினை வந்து ஒரு வாட்டி மடித்து தைச்சிக்கோங்க. அதே மாதிரி நெட் ஃபேப்ரிக்கையும் மடித்து தைச்சிக்கோங்க. கம்ப்ளீட்டாக சுற்றிலும் மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 3மே தைச்சி முடிச்சிட்டோம். 3 லேயருமே நம்ம கீழ்ப்பக்கம் மடித்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்காமல் விட்டுருக்குறோம். இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே வேஸ்ட் வரைக்கும் சேர்த்து தைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக தைச்சிப்போம். இப்படி தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ராக் ரெடி ஆகிடும். அழகான ஒரு நெட் ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக்லைனோட நல்ல ஒரு ஃப்ராக் வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலையே பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸ் வேணும் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் ஃப்ராக் வேணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட ஃப்ராக் எடுத்து அதை மெஷர் பண்ணி நீங்கள் இந்த மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.